கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின நன்னாள். நம்முடைய இந்திய தேசம் ஆங்கிலேயருடைய கைகளிலிருந்து விடுதலையாகி நம்ம சுதந்திரமாக எல்லாவற்றையும் செய்ய, சுதந்திரமாக நம்முடைய குடும்பத்தை நடத்த ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தந்த நாள். நம்ம தேசத்தில் உள்ள உண்மையான தேச தலைவர்கள் அதற்காக அகிம்சை முறையிலே போராடி இந்த சுதந்திரத்தை நமக்காக ஆண்டவருடைய பெரிய தயவினாலே மீட்டு தந்த நாள். ஸோ இந்திய தேசம் இன்றைக்கி காலையிலிருந்தே அதை கொண்டாடிட்டு இருக்கிறது. நிறைய பரேட் நிறைய இடங்களில் இருக்கும். அந்த மிலிட்ரி மார்ச், நிறைய ப்ரொசஷன், நிறைய ஊர்வலங்கள் இருக்கிறது. நிறைய இடத்துல கொடியேற்றிட்டு இருக்கிறீங்க. சிலர் கொடியேற்ற போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து நீங்கள் சுதந்திரமாக கர்த்தருக்குள்ளே வாழ, கட்டுகள் நீங்கி வாழ உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மங்கள வார்த்தை சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பங்கு கொடுக்க விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்திய தேசம் ஒரு நேர்த்தியான தேசம், ஆண்டவருக்கு பயப்படுகிற தேசம். இந்திய தேசத்தை ஜனங்களுக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஜனம். அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எல்லாம் தாண்டி அவங்க தேவ பக்தி உள்ள ஜனம் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டம் இந்திய தேசத்தில் இருக்கிறதுனால தான் இந்தியா வாழ்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்து ஜனங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டே நைட் உழைக்கிறாங்க. இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் தான். பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் தன்னுடைய சொந்த சுய சந்தோஷங்களை எல்லாத்தையும் வெறுத்து பிள்ளைகளுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்திய தேசத்திற்குன்னே உள்ள ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலம் தேசம்னு இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்திய தேசத்தினுடைய பெயரை பைபிளில் வச்சிருக்கிறார். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்தியாவை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. இது ஒரு சின்ன தேசமாக இருந்தாலும் இந்த தேசத்தை ஆண்டவர் அந்த காலத்திலே பைபிள்லே கொண்டு வந்துட்டார் பாருங்க. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத இந்த வேத புஸ்தகத்தில் இந்திய தேசத்தினுடைய பேர் இருக்கிறது. அமெரிக்கா பேர் பைபிளில் இல்லை, ஜப்பானுடைய பேர் பைபிளில் இல்லை, நிறைய பிரசித்தி பெற்ற ரஷ்யாவுடைய பேர் இல்லை, வல்லரசு நாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாடுகளுடைய பெயர் பைபிளில் இல்லை. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பெயர் பைபிளில் இருக்குது. இந்திய தேசத்தில் பிறக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். பர்ஃபெக்டான இடத்துல உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். நேர்த்தியான இடத்துல உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும். நேர்த்தியான குடும்பத்தில் நீ போய் செட்டில் ஆவ. நேர்த்தியான ஒரு கம்பெனியில் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். நேர்த்தியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து நேர்த்தியான இடத்துல உனக்கு ஊழியத்திற்கு கர்த்தர் ஒரு வழி திறப்பார். நேர்த்தியான இடத்துல உனக்கு பங்கு கிடைத்தது அப்படின்னா இன்றைக்கி நீ சொல்லணும், ஆண்டவரே எனக்கு பர்ஃபெக்டான இடத்துலையே எல்லாத்தையும் அமைச்சுட்டாங்க. நேர்த்தியானது. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்து நேர்த்தியாக இருக்கிறது என்று கண்டாராம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சிருஷ்டித்த ஆண்டவர் உனக்கு நேர்த்தியான இடத்துல தான் வாழ்க்கையை அமைச்சு தர்றார். நேர்த்தியான இடத்துல தான் உனக்கு வேலையை போட்டு கொடுக்குறார். நேர்த்தியான இடத்துல தான் உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறார். நேர்த்தியான இடத்துல தான் உனக்கு ஊழியத்தை வச்சு கொடுக்குறார். ஸோ நீ அங்கே நீ சிறப்பாக சுதந்திரமாக வாழலாம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாரெல்லாம் எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்னை சுதந்திரம் தாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சுதந்திரமாக வேலை செய்ய விடமாட்டேன்றாங்க. நான் ஊழியம் செய்கிற இடத்துல சுதந்திரமாக ஊழியம் செய்ய விடமாட்டேன்றாங்க. நான் வாழப்போன இடத்துல என்னை சுதந்திரமாக வாழ விடமாட்டேன்றாங்க. என்னை பிடிச்சி கட்டி வச்சுருக்கிறாங்க. என்னை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சே என்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்க. கண்ட்ரோலே வச்சு என் சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இனி சிறப்பான சுதந்திரம் கிடைக்கட்டும்.
இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் சுதந்திரம் கிடைச்சாச்சுனாலே இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அவங்க சுதந்திரமாக எதையும் செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம், சுதந்திரமாய் செயல்படுகிற அந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு நீர் கொடுத்து என் பிள்ளைகள் 4 காசு சேமித்து வீடு வாசல் தோட்டம் துறவுகளை வாங்கி நல்லா செட்டில் ஆகட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட அந்த மங்கள வார்த்தையின்படி ஆண்டவர் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த நாளை ஞாபகம் பண்ணி நல்ல சுதந்திரம், நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து இவர்களை காண இயேசுவின் மூலம் பிதா.